எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட டீனேஜ்லயும் என்னோட 20ஸ்லயும் ஒரு நாள் நல்ல சிரிச்சேன்னா பயம் வந்துடும். ஐயோ இன்னைக்கு சிரிச்சிட்டோம், நெக்ஸ்ட் கொஞ்சம் அழ போறோம், சிரிப்பை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஐ டோன்ட் நோ வாட் ட்ரோவ் திஸ் ஃபியர் அண்ட் கில்ட் அபவுட் ஃபீலிங் ஹாப்பி. ஸோ அவர் மைண்ட் இஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட் டு டேக் அஸ் த்ரூ நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் டு கோ இன் டு அ ஸ்பைரல். ஸோ ஹவு டு பிரேக் திஸ்? ஒன், நமக்கு நெகட்டிவ் தாட் வரும்போது let us acknowledge and accept that it is because of old patterns that our mind is prioritizing the negative perspective. Number 2, challenge the negative thought. Replace the thought with a positive perspective. Sadhguru சொல்வாரு, change the channel சொல்வாரு. நம்ம மைண்டை ஒரு டிவி சேனல் நினைச்சுக்கணுமா. ஸோ ஒரு சேனல்ல சோக கீதம், ஒரு சேனல்ல ஹாப்பி, இன்னொரு சேனல்ல ஃபன்னி. ஒரு நெகட்டிவ் தாட்டோ இல்லை பயம் கொடுக்குற தாட் இருக்கும்போது you just change the channel into a positive perspective. Number 3, gratitude helps. நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நல்லா போயிட்டு இருக்கிறது பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருந்தாக்கா you will calm down. Number 4, a simple solution like going for a drive, getting your feet wet in the ocean, it actually helps. இல்ல இருக்கவே இருக்கு. ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்தா அடுத்த நாள் மார்னிங் யூ திங்க் வித் கிளாரிட்டி, யுவர் மைண்ட் இஸ் லிட்டில் காம், யுவர் எபிலிட்டி டு திங்க் கிளியர்லி, தட் இஸ் மச் மச் பெட்டர். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த நெகட்டிவ் தாட் வரும்போது இதை அப்ளை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் அந்த தாட் வரும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி உங்களோட டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி மச் பெட்டரா இருக்கும். இதே மாதிரி நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றீங்கன்னு ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.